வணக்கம். என் குருநாத சிவகிரண் ஆச்சுடன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏசிலாம் வந்து 10 ஏஜில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது 1 டன்னு 1 டன்னு 2 டன்னு பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 டன்னா 1 டன் வெயிட் இருக்குமா, 1 டன்னா 1 டன் வெயிட் இருக்குமா, 2 டன்னா 2 டன் வெயிட் இருக்குமான்னு. அப்படிலாம் கிடையாது. இந்த 10 ஏஜி எப்படி எதுக்காக கால்குலேட் பண்ணி எதுக்காக கால்குலேட் பண்ணுவோம்னா, பிடியூ அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் தான் அவங்க ஃபார்மெட்டில் தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதாவது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் அப்படின்றது. இப்போ பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்னா ஒரு ரூமில் ஈட்டு இன்க்ரீஸிங் குவாலிட்டி, அதாவது ஒரு ரூமில் இருந்து எந்த அளவுக்கு எவ்வளோ ஈட்டை வெளியே ஏற்றுதோ அதை தான் வந்து அவங்க வந்து பிடியூவில் கணக்கு பண்ணுவாங்க. பிடியூவில் ஒரு கால்குலேஷனாக கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீக்குச்சி எடுத்து எரிச்சிங்கன்னா அந்த தீக்குச்சிலேருந்து வெளியேற அந்த வெப்பம் வந்து ஒரு பிடியூ, அதாவது அதுலேருந்து அந்த வெப்பம் வெளியேற்றுறத பிடியூன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ ஒரு 10 ஏஜி அப்படின்னா ஒரு டன்னுனா 1 மணி நேரத்திற்கு அந்த ஏசி வந்து எவ்வளோ வெப்பத்தை வெளியேற்றுனா 12,000 பிடிஓ வெளியேற்றும். அப்போ நம்ம ஒரு சாதாரண மனுஷனுடைய உடம்புல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6,000லேருந்து 10,000 பிடிஓ வரைக்கும் வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தை வெளியேற்றுறது தான் இப்போ அதனுடைய கால்குலேஷன் தான். இந்த 10 ஏஜி கால்குலேஷன் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். எப்படின்னா ஒரு ரூமுக்கு நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணோம், ஒரு ரூமில் எவ்வளோ ஈட் இருக்கும், அந்த ஈட்டு எப்படி இருக்கும், ஒருத்தருடைய உடம்புலேருந்து 10,000 பிடிஓ, அதாவது சரி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கிறேன், ஒருத்தவர் தான் சிங்கிள் தான் தங்குவார், சின்ன ரூம் தான், 8 ரூம் தான் இருக்கும், அங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்கும். ஆனால் அவருடைய உடம்புலேருந்து ரொம்ப பருமனாக இருந்து அவருடைய உடம்புலேருந்து ஏற்படுகிற பிடியூ ஒரு டன்னுனா 1 மணி நேரத்துக்கு 12,000 பிடியூ தான் ஏற்படுத்தும். இப்போ அவருடைய உடம்புலேருந்து நம்மளுக்கு வந்து 10,000 பிடியூ, அதாவது வெப்பம் அதிகமாக இருந்து 10,000 பிடியூ. இப்போ அவங்க இருக்கிற ஒரு அலமாரியோ ஒரு கட்டலோ அப்போ எடுக்கும்போது அவருக்கு வந்து சரியான 1 டன்னு போட்டாலே அந்த சரியான கூலிங் கிடைக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், எனக்கு கூலிங் வரலன்னு சொல்லுவார். அப்போ அதுதான் சொல்லணும். ஏற்கனவே அவரை மென்ஷன் பண்ணி அப்போ ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, ஒருத்தர் தான் அந்த ரூமில் ஸ்டே பண்ண போகிறாரு. அப்போ அங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து அவருக்கு 1 டன் கெப்பாசிட்டி போட்டால் நார்மலாகவே கூலிங் கிடைக்கும். இப்போ அவருக்கு நான் 1 டன் போட்டிருந்தேன், நல்லாவே தான் இருக்குது. அப்போது இதன் அடிப்படையில் தான் நம்ம கால்குலேட்டே எடுக்கணும். இப்போ ஒருத்தர் ஒரு டன்னுனா 1 மணி நேரத்துக்கு 12,000 பிடிஓ, அதாவது 12,000 அந்த ஈட்டை இன்க்ரீஸிங்க குவாலிட்டி வெளியேற்றும். அப்போ 12,000 தான் ஏற்படுத்தும். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற 10,000 6,000லேருந்து 10,000 வரைக்கும் ஏற்படும். சில பேருக்கு கொஞ்சம் ஈட்டு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ஈட்டு இருக்கும். அப்போது அந்த ரூம் கால்குலேட்டும் ஒரு இடத்துல 2 பேர் இது இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட்டு தான் 10 ஏஜி. ஒரு 10 ஏஜினா அது 1 மணி நேரத்துக்கு 12,000 பிடிஓ வெளியேற்றும். அப்போ 1 டன்னுனா அப்போ 18,000 பிடிஓ வெளியேற்றும். அப்போ 2 டன்னுனா 24,000 பிடிஓ வெளியேற்றும் 1 மணி நேரத்துக்கு. அப்போது ஒரு பிடிஓ அப்படி, அதாவது ஒரு 10 ஏஜி அப்படின்னா 12,000 பிடிஓ 1 மணி நேரத்திற்கு ஒரு ரூம்லேருந்து 12,000 வெப்பத்தை இன்க்ரீஸிங் அது வெளியேற்றக்கூடிய, அதாவது 12,000 பிடிஓ வெளியேற்றும். அப்போ ஒரு டன்னா 12,000 பிடிஓ ஆகும் 1 டன். இந்த மாதிரி கால்குலேஷன் தான் நீங்கள் வந்து 10 ஏஜி கணக்கு எடுக்கணும். 10 ஏஜினா இப்படி தான் எடுத்திருப்பாங்க. சரி, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் வேற ஒரு தகவல் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.